வணக்கம் நேயர்களே, நம்முடைய சின்மேக்ஸ் சோப்ஸ் நிறுவனத்தில் கடந்த மே மாதம் ஹேண்ட்மேட் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டவர்களின் கருத்துக்களையும் அனுபவத்தையும் பதிவிட்டுள்ளோம். அதனை பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இப்போ நேரடியாகவும் வந்திருக்கிறீங்க. ஆன்லைனில் பயிற்சியில் இருந்ததுக்கும் இப்போ நேரடியாக வந்ததுக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் சார். ஆன்லைனில் நான் பண்ணதுன்னு நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. அது மாதிரி எங்களை பண்ணி பார்க்க சொன்னீங்க. சரிங்க. பார்த்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டீங்க. அதில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா என்னங்கிற நீங்கள் பார்த்தீங்க. நாங்கள் கொடுத்த சாம்பிள் சோப் எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டணும். சரிங்க. காட்டணும். அதை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அது என்னன்னு சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணுங்க சார். நேரடியாக அதை டோட்டலாகவே இப்போ இருக்கிற எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ஒரு டெமோவே போட்டு காட்டினீங்க. அது டோட்டலாகவே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் சார். எப்படி இருக்குங்கிறத நாங்களாக பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கிறத காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்குங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் நான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுதுங்க. எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும், இங்கே வந்தப்போ என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுன்னா அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த சொல்லியிருக்கிற தகவலை வச்சு இப்போ நீங்கள் ஒன்று பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ போகிற மாரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்தத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு உங்களோடதை பார்த்து தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நம்ம எஃபர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு அம்மா தான் அதுக்கு பண்ணி கொடுத்தாங்க. உங்களோடதை பார்த்து தான் அப்புறம் அம்மா ஆரம்பித்து அது பண்ணி கொடுத்தது இப்போ அதை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதில் அதேமாதிரி இப்போ அம்மா மாரி இருக்கிறவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் ஒருத்தர் வரலைங்க. அவங்க மோர் தென் ஒரு 65-70 வயசு இருக்குங்க. அவங்க வீட்டில் நீங்கள் சொன்ன மாரி குப்பைமேனி செஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் அவங்க காலில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெரிகோசஸ் மாரிலாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி அந்த இதுலேயே கருப்பாயிரும். ஓவர் இதாக இருந்தோன்னா கருப்பாயிரும். அந்த மாதிரி இதெல்லாம் கூட அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதேமாரி தான் இப்போ நீங்களும் சொல்லிங்க, குப்பைமேனி செய்கிறப்ப நல்லா இருந்தது. அந்த குப்பைமேனி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குப்பைமேனியோட தன்மை இருக்குதுங்க. தன்மைன்னா 1:1. நம்ம அந்த ஹெர்பல் ஆயில் சொன்னோம் பார்த்தீங்களா, 1:1, 1:2, 1:3, 1:4, 1:5ன்னு சொல்கிறோம். அதில் எந்த அளவுக்கு பண்ணுறோங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அதனுடைய ஹீட் பண்ணுற தன்மை மெதுவாக நம்ம பண்ணணும். ஹீட் பண்ணுறதுங்கிறது எடுத்த உடனே எண்ணெயை எக்காரணத்தை கொண்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க சார். உங்கள் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே ஃபுல் டிஸ்கஷன் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பேசுனீங்க, யார் என்ன கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க, எல்லா டீட்டெயிலும். இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அரிசி கடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இது சார். ஆக்சுவலாக நம்ம இன்ட்ரெஸ்டட் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கனால தான் அம்மா அந்த தேடலே அம்மா ஆரம்பிச்சதுங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது டிஃப்ரென்ஸும் இருக்குதுங்க. தம்பியோட பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் விளாண்டானா அந்த வேர்க்க ஆரம்பித்தோடனே எங்களுக்கு ரேஷஸ் மாதிரி குறுக்க ஆரம்பித்து இது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுங்க. அது அந்த சோப் போட்டதுலேருந்து அந்த ப்ராப்ளமே அவனுக்கு இல்லை. ஸோ அதனால் அவனே என்னப்பா நீங்கள் இதே கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு அப்படிங்கிறது வரும்போது தான் சரி நானும் கற்றுக்குறேங்கம்மான்னு சொல்லும் போது அம்மா நான் இல்லை, என்னையோட இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கவங்ககிட்ட பண்ணால் ஈஸியாக இதாக இருக்கும்னு சொல்லி தான் உங்களை என்னை ரெஃபர் பண்ணது. என்ன நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. ரொம்ப பயன்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இதுங்க. ஆக்சுவலாக நான் வரக்கு முன்னாடியே நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் தான் கேட்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. பட் அதை என்னால் செய்ய முடியலைங்க. நீ போய் தான் அது பண்ணி பார்க்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா. வேறு ஏதாவது இருந்ததுனாலும், வேறு எந்த தகவல் இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம், அதில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் ஆன்சர் பண்ணிடுவோங்கம்மா. அந்த குரூப்பில் இது பண்ணாங்கன்னா நம்ம டீம் அந்த இதை பண்ணுறது 4 பேர் அக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்க. என்ன நேயர்களே, நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா? அப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.